ஓகே, ஆண்டவர் நம்ம இந்த 3வது நாள் உயிர் மீட்சி கூட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முதல் நாள் நம்ம எதை குறித்து பார்த்தோம்? இந்த 3 நாள் கூட்டங்களுடைய தலைப்பு என்ன சொல்லியிருந்தேன்? இயேசு மாறாதவர், இயேசு மாறாதவர், இயேசு மாறிடார். ஓகே, ஸோ முதல் நாள் அதில் ஆண்டவருடைய எந்த காரியத்தை குறித்து பார்த்தோம்? ஆண்டவருடைய மாறாத வல்லமை. ஆண்டவருடைய வல்லமை மாறாது. 2 விதமான வல்லமை. நம்முடைய நோய்களை சுகமாக்கும் ஆண்டவருடைய வல்லமை மாறாது. நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஆண்டவருடைய வல்லமையும் மாறாதது. அதை முதல் நாள் பார்த்தோம். அப்புறம் நேற்று ஆண்டவருடைய அன்பு மாறாதது. ஆண்டவருடைய அன்பு மாறாது. நம்ம மாறுகிற உலகத்தில் இருக்கிறோம், மாறுகிற நாட்களில் வாழ்கிறோம், மாறுகிற மக்கள் மத்தியில் வாழ்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய அன்பு மாறாதது. நம்மளே நம்மை நேசிக்க முடியாமல் இருக்கும்போது ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். நம்ம வாழ்க்கையில் நம்ம தோற்று போனவர்களாக இருக்கும் போதும் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அப்புறம் கெட்டகுமாரன் கதையிலிருந்து பார்த்த மாதிரி நம்ம அன்புக்கு எந்த விதத்திலும் தகுதியாக இல்லாமல் இருக்கும் போதும் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். ஏன்னா எதனால? God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். சரிதான், இது வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு His faithfulness never changes. ஆண்டவருடைய உண்மைத்தன்மை ஒருபோதும் மாறாதது. மாறாது. ஆண்டவருடைய உண்மைத்தன்மை மாறாது. உண்மைத்தன்மைனா என்ன? God is faithful. தேவன் உண்மையுள்ளவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, God is completely reliable, trustworthy and unchanging. அதாவது ஆண்டவர் முழுவதும் நம்ப தகுந்தவர். அவரை நமக்கு எப்படினாலும் நம்பலாம். மாறவே மாட்டாரு, வார்த்தையை மாற்ற மாட்டார். இந்த இடத்துல எப்படின்னா மாற மாட்டார்னா ஒன்றை சொல்லிட்டு இன்னொன்று செய்ய மாட்டார். இந்த உலகம் மாறுகிற உலகம், உண்மை இல்லாத உலகம். நேற்று நாடகத்தில் கூட பார்த்தோம். சாட்சி சொன்ன பாண்டி யாரா நடிச்சாரு? மாமாவா நடிச்சார். அகஸ்டின் ஒரு ஏமாளி மருமகனா நடிச்சார் இல்லையா? அவர் MBA படிக்க போகணுன்னாரு. மாமா என்ன சொன்னாரு? மருமகனை வேண்டாண்டா அப்படின்னாரு. அடுத்து ஃபாரின் வேலைக்கு போகணுன்னா அதுவும் வேண்டான்ட்டாரு. என்ன சொன்னாரு? என் சொத்தெல்லாம் உனக்கு தான், என் பொண்ணு உனக்கு தான். அப்புறம் எவனோ ஒரு ஜோசியக்காரன், எவனோ இல்லை, நம்ம சதீஷ் தான் இந்த ஜோசியக்காரர். இந்த ஜோசியக்காரர் சதீஷ் சொன்னார், அவன் அவன் வியாபாரம் போயிடும், அவன் குடும்பம் போயிடும்னு என்ன பண்ணிட்டாரு? என்ன நான் ஏன் நமது தோட்டம், நம்ம தோட்டம்ன்றிய, அது ஏன் தோட்டம்டான்ட்டார். அப்படியே பிளேட்டை மாற்றிட்டார். இதுதான் உலகம், பிளேட்டை மாற்றுற உலகம். நான் எங்க அப்படி சொன்னேன்? நான் அப்படி சொல்லவே இல்லை. ஆனால் மனிதர்கள் அப்படி. ஆனால் ஆண்டவர் ஒன்று சொன்னார்னா அதை கண்டிப்பாக செய்வார், அதை நிறைவேற்றுவார். Regardless of human inconsistency, God always fulfills His promises and stays true to His character. அதாவது மனிதர்கள் நம்ம அப்பப்போ தடுமாறுறோம், ஆண்டவருக்கு சொல்கிற ஒரு காரியத்தை பொறுத்தனையை நிறைவேற்றாமல் போகிறோம், ஆண்டவருக்கு கொடுக்குற வாக்குறுதியை நிறைவேற்றாமல் போகிறோம். நம்மகிட்ட குறை இருக்குது, இன்கன்சிஸ்டன்சி, நிலையற்ற தன்மை இருக்குது. ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அவருடைய குணசீலம் மாறாதது. இதுதான் ஆண்டவருடைய உண்மைத்தன்மை. அதை குறித்து தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பைபிள்லேயே சில கேரக்டர்ஸ், மனுஷங்க எப்படி மாறுறாங்க, அவங்க வார்த்தையை நம்பவே முடியாது, எப்படி ஒருத்தர் ஏமாத்துறாங்க. சில பிக்சர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் யாக்கோபு சொந்த அப்பாவே ஏமாத்துறான். என்னன்னு சொல்லி, நான் தான் உன்னுடைய மூத்த மகன் ஏசா வந்திருக்கிறேன். ஏங்க அப்பாவுக்கு தெரியாதா? குரல் தெரியும், ஆனால் பார்வை மங்கி போச்சு. அதை அட்வான்டேஜ் எடுத்து அம்மாவும் சின்ன பையனும் சேர்ந்து அப்பாவை ஏமாத்துறாங்க. இவங்களை நம்ப முடியுமா? பெத்த அப்பாவே ஏமாத்துறான். சரி, யாக்கோபு அப்பாவை ஏமாத்தினார். அடுத்து கொஞ்சம் வருஷங்கள் மாறி மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். என்னாச்சு? அங்கே போய் மாமா வீடு, தாய் மாமா வீட்டுக்கு போயிருக்கான். அங்கே அந்த லாபான் என்ன பண்ணுறான்? இவனுக்கு உனக்கு பிடிச்ச என்னுடைய இளைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி 7 வருஷம் எனக்கு வேலை செய்யின்னு சொல்லி வேலை வாங்கிட்டு கல்யாணத்தில் எதை மாற்றிட்டான்?
பொண்ணையே மாற்றிட்டான். சில சமயம் பொருளை மாற்றுவாங்க, நல்ல நோட்டு கள்ள நோட்டு மாற்றுவாங்க, அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அவன் பொண்ணையே மாற்றிட்டான். மாறுகிற உலகம். அடுத்தது யாக்கோபு விதைச்சதுக்கு ஏகப்பட்ட அறுவடை அவருக்கு. இப்போ யாக்கோபுக்கு வயசாயிடுச்சு, ஆனால் கண்ணு பார்வையெல்லாம் நல்லா இருக்கு. ஒரு நாள் அவனுடைய பசங்க வராங்க, வந்து அப்பாட்ட யோசேப்புக்கு அப்பா ஆசையாக வாங்கி கொடுத்த பலவர்ண அங்கியை காட்டி ஒரு ஆட்டை வெட்டி ஆட்டு ரத்தத்தில் அந்த பலவர்ண அங்கியை நினச்சி, அப்பா இது வழியில் கிடந்துச்சு, ஏதோ ஒரு மிருகம் இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருந்த மனுஷனை கொன்று சாப்பிட்டுட்டு ட்ரெஸ்ஸு மட்டும் கிடக்குது, இது யோசேப்பு ட்ரெஸ்ஸாக பாருங்க. இவனுங்க தான் யோசேப்பிட்டேருந்து உருவி ரத்த கரையெல்லாம் பண்ணி அப்பாட்ட வந்து கேட்குறாங்க. பையன் இன்னும் உயிரோடு இருக்கிறான், ஆனால் அப்பா அது தெரியாமல் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு என்ன செய்கிறாரு, ஐயோ என் பையன் செத்து போயிட்டான், ஐயோ என் பையன் செத்து போயிட்டான் புலம்புறார். பைபிளில் சொல்லப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நம்ப தகுந்த நிலைமை இல்லை, நம்ப முடியாத ஒரு உண்மையற்ற நிலைமை. அதே மாதிரி யோசேப்பு அடுத்து எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டு போத்திபாருங்கிற ஒரு மனுஷனுடைய வீட்டில் வேலைக்கு இருக்க, பணக்காரன் வீட்டில் வேலைக்காரனாக இருக்கான். இருக்கிற வேலைக்காரங்களுக்கு ஒரு லீடர் மாதிரி இருக்கான். அப்போ அவனுடைய மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டியவா, கணவனுக்கு வாழ்க்கைப்பட்ட அந்த மனைவி என்ன பண்ணுறா, கணவனுக்கு துரோகம் பண்ணி யோசேப்போட பாவம் செய்ய போகிறான். எப்படிப்பட்ட ஒரு நம்ப முடியாத உலகம் பாருங்கள். இது எத்தனை வருஷத்துக்கு தெரியும்? 1000 வருஷத்துக்கு முன்னாடியே உலகம் இப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி தான் இன்டர்நெட்டை பார்த்து சினிமாவை பார்த்து உலகம் கெட்டு போச்சுன்னு இல்லைங்க. மனுஷனுடைய இருதயம் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் எப்படி தான் திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்கிறது. சரி, இப்போ யோசேப்பு அதில் உண்மையாக இருந்து நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொன்னான். உடனே அவள் அடுத்து பல்ட்டி அடிச்சிட்டா. என்ன சொன்னான்? ஹஸ்பண்ட்டை ட்ராமா போட்டு, ஐயோ நீங்கள் கூப்பிட்டு வந்த அந்த எவரே பையன் ஏன்ட்ட தப்பாக நடந்துக்க முயற்சித்தான் அப்படின்னு சொல்லி அவன் மேலே பொய்யா சொல்லி ஜெயிலில் தூக்கி போட்டாச்சு. நம்ம பார்க்குறோம், முழுக்க மனுஷங்க இப்படி தான் இருக்கிறாங்க, நம்ப முடியாத அதனால தான் நமக்கு நிறைய நேரங்களில் கடவுளையே நம்ப முடியல. சுற்றி எங்கே பார்த்தாலும் துரோகம், எங்கே பார்த்தாலும் உண்மை இல்லாத நிலைமை, ஏமாற்றுத்தனங்கள். அப்போ நமக்கு கடவுள் மேலே என்ன வரமாட்டேங்குது? நம்பிக்கை வரமாட்டேங்குது. ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து சொல்லிக் கொடுக்க போகிற சத்தியம், ஆண்டவர் உண்மையுள்ளவர், நம்ப தகுந்தவர். ஒரு வார்த்தை சொன்னார்னா அதை எக்காரணம் கொண்டு மீற மாட்டார், அதை செய்து முடிப்பார், நிறைவேற்றி முடிப்பார். 3 தலைப்புகளில் இதை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். God's faithfulness to Abraham. ஆண்டவருடைய உண்மைத்தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பைபிள் நம்முடைய பக்தி விருத்திக்காகவும் நம்முடைய விசுவாசத்துக்காகவும் எழுதப்பட்டது. இதில் உள்ள சில சம்பவங்கள்ல இருந்து ஆண்டவரை நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில் நம்பலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு எப்படி உண்மையுள்ளவராக இருந்தார். இந்த ஆபிரகாம் யாருன்னா, ஒரு வயதான தம்பதி. 75 வயசு ஆபிரகாமுக்கு, 65 வயசு சாராளுக்கு. ஆண்டவரை அறியாதவங்களாக தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி, கொஞ்சம் லேசாக அந்த பக்கம் திருப்பினா, இல்லாட்டி இந்த ஃபேன் போட்டுக்கலாம், ஃபைன், கரெக்ட். ஆண்டவரை அறியாத அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி அவங்கள அழைச்சி பிரித்தெடுத்து சொல்றாரு, 75 வயசு ஆயிடுச்சு, ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை, சாராளுக்கு 65 வயசு குழந்தை இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு குழந்தையை தருவேன். ஆபிரகாமை வெளியே கூப்பிட்டு, வானத்து நட்சத்திரத்தை பாரு, அமாவாசை அன்னைக்கு நினைக்கிறேன், வானத்து நட்சத்திரத்தை பாரு, அப்படியே ஏகப்பட்ட நட்சத்திரம் எண்ணு. ஐயோ இதெல்லாம் எண்ண முடியல சுவாமி, உன் சந்ததியை இதை மாதிரி எண்ண முடியாது. இப்போதைக்கு அவருக்கு ஒரு பையன் கூட கிடையாது, ஒரு குழந்தை கூட கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததி இந்த மாதிரி எண்ண முடியாமல் இருக்கும். ஒரு நாள் கடற்கரையில் இந்த கடலில் உள்ள மண்ணை எண்ணு. என்ன ஆண்டவரே, இதெல்லாம் எண்ண முடியுமா? உன் சந்ததி இப்படி தான் பெருக பண்ணுவேன். சரி, ஆபிரகாம் அதை விசுவாசித்தார், நம்பிட்டார் ஆண்டவரை. ஆனால் ப்ராக்டிக்கலாக வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அடுத்து 10 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தை பிறக்கல. இப்போ மைக்கேல் இப்போ தான் சொன்னார், கல்யாணம் ஆகி எத்தனை வருஷமா குழந்தை இல்லை? 10 வருஷம். ஐயோ கொன்னுருவாங்க மக்கள், மாமியார். எனக்கெல்லாம் தெரியும் சிலர் எப்படின்னா, அவங்க டேட் அடுத்த மாதம் என்னைக்கோ மாமியார் கேலண்டரில் வசனத்தை குறிச்சிக்கிடுவாங்க, நாளை குறிச்சிடுவாங்க. இப்போ இன்னைக்கு ஜூலை, இன்னைக்கு என்ன டேட்டு? 12.
ஜூலை 14 தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. காலங்காத்தாலே அத்தைகிட்ட இருந்து ஃபோன் வரும். ஏம்மா என்னம்மா ஏதாவது குட் நியூஸ் உண்டா? குட் நியூஸ் இருந்தால் மருமகளே சொல்ல போறா. இவளுக்கு காலையில் 14ஆம் தேதி எந்திரிச்சதுலேருந்தே பக்கு பக்குன்னு இருக்கும். எங்கள் அத்தை ஃபோன் பண்ணுவாங்க, கேட்பாங்க, ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு குழந்தை நிற்கணும் குழந்தை நிற்கணும். பயந்தாலே பெரும்பாலும் நிற்காது. ஆபிரகாமுக்கு 75 வயசுக்கு அப்புறம் 10 வருஷம் வெயிட் பண்ணுறாரு. ஏற்கனவே எவ்வளோ வருஷம் ஆச்சோ தெரியாது. அப்போ உண்மையிலே சாராளுக்கு நம்பிக்கை போயிடுச்சு. அவ சொல்கிறா, ஏங்க ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? உனக்கு குழந்தைய தருவேன். உனக்குன்னு தானே சொன்னாங்க. மேபி உனக்கும் நம்ம அடிமை பெண் ஆகார் அவளுக்கும் இருக்கலாம். ஸோ ஆகார நீ சேர்த்துக்கோ, அவன் மூலமாக எனக்கு குழந்தை பிறக்கட்டும். சரி, ஒன்று ஆபிரகாம் இது கன்வீனியன்ட்டான ஆலோசனை நினைச்சாரோ நம்ம தெரியல. மனைவி சொல்கிற எல்லாத்துக்கும் ஆண்கள் கீழ்ப்படிவாங்களா என்ன? கிடையாது. ஆனால் இது பிடிச்ச ஒரு ஆலோசனையாக தெரிஞ்சுதோ என்னமோ தெரியல, ஓகேன்ட்டார். அடுத்து கன்சீவ் ஆயிட்டா ஆகார். உடனே அவளுக்கு என்ன வந்துருச்சு? எங்கள் எஜமாட்டி இத்தனை வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தாங்க, எனக்கு பாருங்க அதுக்குள்ள குழந்தை. உடனே எஜமாட்டியை கேவலமா சாராள அற்பமாக நினைக்கிறா. அவளுக்கு அவ்வளோதான் வந்துருச்சு, ஆவி வந்துருச்சு. சாராளுக்கு என்ன பண்ணுறேன் பாருன்னு டார்ச்சர் பண்ணுறாங்க. பெண்களுக்கு ஒரு காரியம் பிடிக்கலை, கோபமாக இருக்கிறாங்கன்னா அவங்க கிச்சனில் இருக்கும் போதே தெரியும். டமால் டமால் டமால், பாத்திரத்தை வைக்கும்போது டம்னு வைப்பாங்க, எடுக்கும்போது டமால்னு எடுப்பாங்க, கரண்டி அங்கே வைக்கும்போது டக்குன்னு வைப்பாங்க. நமக்கு வந்து சாப்பாடு பரிமாறும் டப்புன்னு கொட்டுவாங்க. தலையில் தான் கொட்டு விடாது, மற்றபடி பாத்திரத்தில் எல்லா இடத்துலையும் கொட்டு விடும். அப்போ தெரியுது போச்சு. அந்த ஆகார் ஓடியே போயிட்டான், இவட்ட முடியாதுன்னு. ஆனால் ஆண்டவர் சந்திச்சு, நீ போய் அடங்கி இரு. சரி, அப்புறம் இஸ்மவேல் பிறக்கிறான். ஆனால் இது ஆண்டவருடைய திட்டம் கிடையாது, இது வாக்குத்தத்தத்தின் மகன் கிடையாது, அவங்களுடைய அவிசுவாசத்தினால வந்த ஒரு காரியம். ஏன்னா ஆண்டவர் வாக்கு மாறாத தேவன். இது அவருடைய உண்மைத்தன்மைக்கான சாட்சி கிடையாது, இது அவங்களுடைய அவிசுவாசத்துக்கான சாட்சி. ஆனால் இதுக்கப்புறம் 13 வருஷம் ஆண்டவர் ஆபிரகாமோட பேசலை. இஸ்மவேல் பிறக்கும் போது ஆபிரகாமுக்கு 86 வயசு, அடுத்து 99 வயசு வரைக்கும் ஆண்டவர் அவரோட பேசலை. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அவசரப்பட்டு தவறாக எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் விளைவுகள் உண்டு. சரி, ஆனால் 99 வயசுலையும் ஆண்டவர் தான் இனிஷியேட்டிவ் எடுக்கிறாரு. ஆண்டவர் தான் அவராக வந்து பேசுகிறாரு. ஆபிரகாம்கிட்ட பேசி திரும்ப வாக்கு பண்ணுறாரு, உனக்கு குழந்தையை தருவேன். அதேபடி ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின் மகனாக ஈசாக்கை கொடுத்தார். ஆபிரகாமுக்கு 100 வயசு, சாராளுக்கு 90 வயசு. 90 வயசு பாட்டிக்கு ஆண்டவர் குழந்தை கொடுத்தார். உண்மையிலே ஈசாக்கு கண் விழிச்சு நல்லா பேச ஆரம்பிக்கும் போது மொத அம்மானு கூப்பிட்டானா பாட்டிமான்னு கூப்பிட்டானான்னு எனக்கு ஆசை. கருணா ஆல்ரெடி என்ன தாத்தான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காளாம் டிவியில். கிருபா தாத்தா, கிருபா தாத்தா. என்னை பார்த்தா தாத்தா மாதிரியா இருக்கு. ஆனால் சாராளை பார்த்து ஈசாக்கு என்ன சொல்லியிருப்பானோ தெரியாது, ஆபிரகாம் பார்த்து என்ன சொல்லியிருப்பானோ தெரியாது. சரி, ஆண்டவர் குழந்தையை கொடுத்தார். உண்மையுள்ள தேவன். அடுத்து ஆதியாகமம் 22 வாசிக்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமை இன்னொரு விதத்தில் சோதிக்கிறாரு. என்ன சொல்றாரு? உன் பையன் ஏகசுதன் 25 வருஷமா நீ காத்திருந்து பிறந்த இந்த மகன், இவனை நான் சொல்லுகிற மலைக்கு கொண்டு போய் எனக்காக பலி செலுத்து. ஆபிரகாம் அடுத்த நாள் காலையிலே எந்திச்சு கிளம்பிட்டார், பலி செலுத்த போயிட்டார். வாக்குத்தத்தம் என்னாச்சு? ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் என்னாச்சு? பைபிள் சொல்லுது, ஆபிரகாம் ஆண்டவருடைய உண்மைத்தன்மையை நம்பினாரு. என் பையன் செத்தா கூட, நான் என் பையன் கொன்னா கூட ஆண்டவர் என் பையனை உயிரோடு எழுப்பிடுவாரு, ஏன்னா அவர் உண்மையுள்ளவர். எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்க. ஆபிரகாம் ஈசாக்கு மலையில, பொதுவாக மலை எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும் இல்லையா? ஒரு பக்கம் ஆபிரகாமும் ஈசாக்கும் மலையில ஏறிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியாம மலையில் அடுத்த பக்கம் ஒரு ஆடு ஏறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு ஆடு ஏறிக்கிட்டே இருக்கு. ஆபிரகாம் பலிபீடத்தில் மகனை படுக்க வச்சுட்டாரு. ஈசாக்க படுக்க வச்சுட்டு கத்தியை எடுத்து குத்த போறாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன் கையை போடாத. அவன் திரும்பி பார்க்கறான், அங்க ஒரு ஆடு ரேம், அந்த கிடா கொம்பு வந்து முள்ளுல மாட்டிக்கிட்டு சிக்கி கிடக்குது. அதை காட்டினவன் ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் பையனை பலி செலுத்தாத, அந்த ஆடை எடுத்து பலி செலுத்து.
உன் கீழ்ப்படிதல் எனக்கு போதும். உடனே ஆபிரகாம் போய் அந்த ஆட்டை எடுத்துட்டு வந்து பலி செலுத்துறாரு. திரும்ப அவர் பயணித்து போகும்போது எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். என் தேவன் நம்ப தகுந்தவர், உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் நம்ம இந்த உலகத்தில் எதை நம்புறோமோ நம்பலையோ, ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆண்டவர் ஒன்று சொன்னா கண்டிப்பா செய்வாரு. ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, நான் சொன்னேன், அவர் மாறாதவர். இன்னைக்கும் ஆண்டவர் செய்கிறாரு. என்னுடைய அம்மா ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர் இப்போ கூட அந்த முதலாவது ஆண்டு விழா, அவங்க இறந்து 1 வருஷம், அந்த ஜெபக்கூட்டம் சதீஷ் பாஸ்டர்லாம் வந்திருந்தாங்க, எங்கள் மீட்டிங்க்கு வந்து கலந்து கொண்டாங்க. ஸோ எங்கள் அம்மா வந்து வாலிப வயசில் அவங்க சவுத்தில் நாசரேத்துங்கிற ஒரு ஊரில் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா, எங்கள் அம்மாவுடைய அம்மா, என்னுடைய பாட்டிமா வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, மருத்துவமனையில் இருந்தாங்க. எங்கள் தாத்தா வந்து ஸ்ரீலங்காவில், இலங்கையில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு கஷ்டமான ஹாஸ்டல் வாழ்க்கை எங்கள் அம்மாவுக்கு. அப்புறம் தாய் அன்பு இல்லாமல் தான் வளர்ந்தாங்க. அப்புறம் அவங்க அக்கா, நான் ஒரு அக்கா உண்டு, அவங்க ரொம்ப அன்பாக அவங்கள கவனிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ எங்கள் அம்மா, எங்கள் பெரியம்மா 2 பேருமே ரட்சிக்கப்பட்டாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாலிப வயசுலேயே ரட்சிக்கப்பட்டாங்க. எங்கள் பெரியம்மா வந்து டீச்சராக வேலை செய்யும்போது, ஊட்டியில் வேலை செய்யும்போது ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் வாலிப வயசில் திருமணத்துக்கு முன்பாகவே இறந்துட்டாங்க. ஸோ எங்கள் அம்மாவுக்கு தாய் அன்பு கிடைக்கல, இருந்த ஒரே சகோதரி இறந்துட்டாங்க, அப்பா எப்பவும் ஏன்னா சம்பாதிக்கணும் அப்பா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் ரட்சிக்கப்பட்டிருந்தவங்க எங்கள் பெரியம்மா இறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உலக பக்கமாக போயிட்டாங்க. அப்போ எங்கள் தாத்தாவுக்கு, ஐயோ ஒரு மகளை இழந்துட்டேன், இந்த மகளுக்காவது சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. எங்கள் அப்பா ஒரு விசுவாசி கிடையாது. எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்டு விசுவாசியாக இருந்தாங்க, ஆனால் எங்கள் அப்பா வந்து ஒரு விசுவாசி கிடையாது. பெயர் கிறிஸ்தவர். ஏதோ கிறிஸ்மஸ்க்கும் ஈஸ்டருக்கும் தான் சர்ச்சுக்கு போவார். வாரம் சர்ச்சுக்கு போகிற பழக்கம் கூட கிடையாது. சிகரெட் குடிப்பார், நல்லா விளையாடுவார், வாத்தியார், படிப்பு இருந்துச்சு, ஆனால் ரட்சிப்பு இல்லை. ஸோ ஆரம்பத்தில் திருமணத்துக்கு அப்புறம் எங்கள் அப்பாவை பிரியப்படுத்துறதுக்காக எங்கள் அப்பா கூட சேர்ந்து எங்கள் அம்மாவும் சினிமாக்கெல்லாம் போயிருக்காங்க. ஆனால் அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம இவருக்காக ஆண்டவரை விட்டோன்னா, ஏன்னா வீட்டில் அந்த அன்பு கிடைக்கல, கணவன் அந்த அன்பு கிடைக்கல. எங்கள் அப்பா சிகரெட் குடிப்பாங்க, அப்புறம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சீட்டாட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா பணத்தையும் வீணாக்கி எங்கள் அம்மாவை ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் எங்கள் அம்மாவுக்கு உண்மை இல்லாமல் வேற ஒரு உறவுலையும் கொஞ்ச நாள் இருந்தாங்க. அப்போ இந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில எங்கள் அம்மா திரும்ப நான் ஆண்டவர்கிட்ட தான் வரணும் அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி, ஆண்டவரை நான் உண்மை விட்டு பின்வாங்கி போனதுனால என் வாழ்க்கையே நரகமாயிடுச்சு சுவாமி, திரும்ப என் வாழ்க்கையை உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்தபோது ஆண்டவர் எங்கள் அம்மாட்ட பேசினது ஏசாயா 54ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கிட்டத்தட்ட 20 வருஷம் எங்கள் அம்மாவுக்கு வேதனை பாடு, அதில் ஆண்டவர் அவங்க ஏற்றுக்கொண்ட பிறகு கூட அந்த கஷ்டம் நீங்கிச்சு. மொத்தம் 20 வருஷம் டார்ச்சர். ஒரு 5-6 வருஷம் பாடுகளுக்கு அப்புறம் ஆண்டவர்கிட்ட வந்துட்டாங்க. அப்போ ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா 54:7, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். எங்கள் அம்மா நினச்சாங்க, இப்படிப்பட்ட ஒரு மனுஷன்ட்ட வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம், இனிமேல் நம்ம சாகிற வரைக்கும் நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது. ஏன்னா 4 பிள்ளைங்க பிறந்தாச்சு, இனிமேல் பிள்ளைங்களுக்காகவாது இந்த மனுஷனோட தான் வாழணும். ஸோ நம்ம வாழ்க்கை இனிமேல் நரகம்தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை கைவிட்டது ஒரு இமைப்பொழுது, உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். திரும்ப நீ எப்படி என் பிள்ளையா இருந்தியோ அதே மாதிரி உன்னை சேர்த்து கொள்வேன் ஆண்டவர் சொன்னாரு. ஆண்டவரை பிடித்து கொண்டாங்க. ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றினார். எங்கள் அப்பா எங்கள் அம்மா சர்ச்சுக்கு போனாலே அடிப்பார், பயங்கரமாக அடிப்பார் எங்கள் அம்மாவை. ஆனால் அப்படிப்பட்ட தகப்பனை எங்கள் அப்பா ஆண்டவர் மாற்றினார். ஒரு நாள் எங்கள் அம்மா ஸ்கூல்ல இருந்து ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. 2 பக்கம் ஆளுக்கு ஒரு பக்கம் ஒரு டீச்சர் நிற்கிறாங்க. எங்கள் அப்பா என்னன்னு கேட்குறாரு, இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் வந்து ஸ்கூலில் இன்றைக்கி ஒரே ரத்த வாந்தி எடுத்தாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பிளட் கேன்சர் ரொம்ப ஃபேமஸ். சினிமாலெல்லாம் கூட எல்லாம் பிளட் கேன்சர் தான் சினிமா வரும். அப்போ எங்கள் அப்பா ஆடி போயிட்டார். இவ இருக்கிறதுனால தான் நம்ம பிள்ளைகளை விட்டுட்டு தைரியமாக ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கோம்,
இப்போ இவ செத்து போயிட்டா என்ன செய்யறதுன்னு ஒரு பயம் எங்கள் அப்பாவுக்கு வந்துச்சு. அதே மாதிரி சர்ச்சுக்கு எங்கள் அம்மாவை அனுப்ப மாட்டார். அப்போ சர்ச்சில் இருந்து ஊழியக்காரங்க வந்தாங்க, வந்து சொன்னாங்க, உங்கள் மனைவியை நான் எங்கள் வீட்டில் வச்சுக்கிறேன். ஒரு ஆண்டி, எங்கள் ஹஸ்பண்ட் மெட்ராஸ் போயிருக்காரு, ஒரு வாரம் அவர் இங்கே இருக்க மாட்டார், நான் தனியாக தான் இருக்கேன், எங்கள் வீட்டில் மாடு வளர்க்குறோம், நான் அவளை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு எங்கள் அப்பாட்ட சொல்லி எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ எங்கள் அப்பா டெய்லி அவங்க வீட்டுக்கு போவார். அப்போ அந்த ஊழியக்காரங்களுடைய அன்பு அதெல்லாம் பார்த்து, சரி இனிமேல் நீ சர்ச்சுக்கு போன்னு விட்டார். ஆனால் என்ன கூப்பிடாத, பிள்ளைகளை கூப்பிட்டு போகாத. அப்புறம் கொஞ்ச நாளில் சரி பிள்ளைகளை கூப்பிட்டு போ, என்ன கூப்பிட்டு போகாத. அப்புறம் கொஞ்ச நாளில் நானும் வரேன்னு வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். சூழ்நிலை மாறியது, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் திரும்ப 1985ஆம் ஆண்டு நவம்பர் 11ஆம் தேதி ஒரு தீபாவளி தினம் அன்னைக்கு அடுத்த பெரிய சவால் எங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சு. எங்கள் அப்பா வியாதியாக ஹாஸ்பிட்டலில் இருந்தார். மதியம் 1 மணி அளவில் அன்றைக்கி மரிச்சிட்டாரு. அவருக்கு 48 வயசு, எங்கள் அம்மாவுக்கு 47 வயசு, எனக்கு 15 வயசு, என் தங்கச்சிக்கு 13 வயசு, எங்கள் அக்காவுக்கு 18 வயசு, எங்கள் அண்ணனுக்கு 20 வயசு. 4 பேர் படிச்சுட்டு இருக்கோம். எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. வீட்டில் கொண்டு அடக்கம் பண்ணுறதுக்காக சவப்பெட்டியில் எங்கள் அப்பாவுடைய சரீரத்தை வைத்துக்கொண்டு, ஒரு குடிகாரராக இருந்தாலும் ஒரு ஆம்பளை துணை இருந்துச்சே, இப்போ அவரும் போயிட்டாரேன்னு சொல்லி எங்கள் அம்மா ஓன்னு அழுது கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் அதே ஏசாயா 54 இருந்து 5ஆம் வசனத்தின் மூலமாக பேசுகிறாரு. எங்கள் அம்மா இங்கிலீஷ் டீச்சர். ஆண்டவர் இங்கிலீஷில் அவங்ககிட்ட 3 தடவை பேசினார். தை மேக்கர் இஸ் தை ஹஸ்பண்ட், தை மேக்கர் இஸ் தை ஹஸ்பண்ட், தை மேக்கர் இஸ் தை ஹஸ்பண்ட். அதாவது உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், உன்னை படைச்சவர் தான் இனிமே உனக்கு கணவர். அப்படி அழுதுட்டு இருந்தவங்க அந்த வார்த்தையில் ஆண்டவர் பேசினோன்னு ஆறுதல் அடைஞ்சாங்க, நம்பிக்கை வந்துச்சு. அன்பானவர்களே, எங்கள் அப்பா சாகும்போது எவ்வளோ கடன் இருந்துச்சு, அந்த கடனெல்லாம் அடைச்சி எங்கள் 4 பேரை படிக்க வச்சு ஒரு சக்சஸ்ஃபுல் மதராக, வெற்றியுள்ள தாயா எங்கள் அம்மா எங்களை வளர்த்து ஆளாக்குனாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு கணவராக இருந்தது ஆண்டவர். வாக்கு பண்ணார், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், கடைசி வரைக்கும் இருந்து ஆண்டவர் உதவி செய்தார். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையில் ரொம்ப முரட்டுத்தனம் வந்துச்சு. ஜாதி சண்டெல்லாம் போட ஆரம்பித்தேன், ஜெயிலுக்கு போனேன். திரும்ப ஒரு விதமான போராட்டம். எங்கள் அண்ணன் பெங்களூரில் அவன் வழி ஒரு மாதிரி போச்சு, அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சு, அவன் வாழ்க்கை ஒரு மாதிரி போகுது. எங்கள் அம்மா அழ ஆரம்பிக்கிறேன், ஆண்டவரே ஒரு ஆம்பளை இல்லாத வீட்டில் பிள்ளைங்க இப்படி போகிறாங்க, நான் என்ன செய்வேன்? அப்போ ஆண்டவர் அதே ஏசாயா 54 13ஆம் வசனத்து மூலமாக எங்கள் அம்மாட்ட பேசினார். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அன்பானவர்களே, இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது பிள்ளைகளால் சமாதானமே இல்லை. குறிப்பாக என்னால் சமாதானமே கிடையாது. எங்கள் அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனது கிடையாது, ஜெயிலு என்னன்னு தெரியாது, கோர்ட்டு என்னன்னு தெரியாது. என்னால் ஜெயிலுக்கு வந்தாங்க, போலீஸ் ஸ்டேஷன் வந்தாங்க, கோர்ட்டுக்கு வந்தாங்க, ஜட்ஜி வீட்டுக்கு போனாங்க, பிரின்சிபல் வீட்டுக்கு போனாங்க, போலீஸ் எங்கள் வீட்டுக்கு தேடி வந்துச்சு. ஆனால் இந்த வசனத்தை சொல்லி, ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்களே உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும்னு சொன்னீங்களே, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு. ஏன்னா எங்கள் அம்மா எந்த அட்வைஸ் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், காது கொடுத்து கேட்க மாட்டேன். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஜெயித்தது. அன்பானவர்களே, உண்மையிலே எங்கள் அம்மா 20 வருஷம் பாட அனுபவிச்சாங்க. ஆனால் அதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 40 வருஷம் ரெண்டத்தனையும் ஆண்டவர் சந்தோஷத்தின் ஆண்டுகளை கொடுத்தாரு. எவ்வளோ சந்தோஷமா, எத்தனையோ விதவைகளுக்கு, எத்தனையோ கண்ணீர் வடிக்கிற பெண்களுக்கு ஆறுதல் சொல்லி போன வருஷம் தான் ஆண்டவருக்குள்ள மரித்தாங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருந்தார், என்னுடைய தாய்க்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருந்தார். என்ன சொன்னாரோ அதை செஞ்சாரு. அவங்க கல்யாணம் கட்டின அந்த கணவர் கூட உண்மையா இல்லை, ஆனால் ஏசப்பா உண்மையா இருந்தாரு. ஆண்டவர் உண்மையுள்ளவர். இன்னைக்கு அவரை பிடிச்சுக்கோங்க, அவருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்க, அவருடைய வாக்குத்தத்தத்தின் மேல் உங்க குடும்பத்தை கட்டுங்க, உங்க வாழ்க்கையை கட்டுங்க. வேற யாரை நம்பியும் எதை நம்பியும் நீங்க போயிடாதீங்க. ரெண்டாவது, God's faithfulness in sacrificing Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவின் ஒரே பேரான குமாரன், அவரை பலியாக, தியாக பலியாக ஒப்பு கொடுப்பதில் ஆண்டவர் வாக்கு பண்ணாரு. மனுக்குலத்தை மீட்பதற்காக. ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்க, உலகத்தில் பாவம் வந்துருச்சு, கடவுளுக்கும் மனுஷனுக்கும் பாவம் தடையாக வந்து மனிதன் பிரிக்கப்பட்டான். திரும்ப மனிதனை கடவுளோட இணைக்கணும்னா சிலுவை என்னும் ஒரு பாலம் வேணும், பாவம் இல்லாத ஒருவர் மரிக்கணும். அப்போ தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி
அவர் பாவம் அறியாத அவர், பாவம் செய்யாத அவர் நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு ஈன சிலுவையில மரித்து, தியாக பலியாக மரித்து பாவ மன்னிப்பை சம்பாதிக்கணும். இதுதான் ஒரே வழி. இதை நான் செய்கிறேன்னு ஆண்டவர் நம்ம மேல வைத்த அன்புனால வாக்கு பண்ணார். ஆதியாகமத்துல இருந்தே இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தாரு. ஒவ்வொரு தீர்க்கதரிசி மூலமாக சொன்னாரு, என் குமாரனை நான் அனுப்புவேன், என் குமாரனை இந்த உலகத்துக்கு கடவுள் மனிதனாக அவதாரம் எடுப்பார். ஆனா அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுறது ஈஸி கிடையாது. நீங்க எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளை அடுத்தவங்களுக்காக பலியாக ஒப்பு கொடுப்போம்? எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் ஒவ்வொரு பிள்ளையும் நமக்கு முக்கியம். ஒரு சம்பவம் சொல்லுவாங்க, ஒரு குடும்பத்தில் 3 பிள்ளைங்க, ஆனால் அவங்களுடைய சகோதரனுக்கு பிள்ளைகளே இல்லை. அப்போ இவங்க கொஞ்சம் வறுமையிலையும் கஷ்டப்பட்டாங்க, வேற அவங்க அண்ணன் குடும்பம் நல்லா வசதியாக இருந்தாங்க. அப்போ கேட்டாங்க, எதுக்குப்பா நீ இவ்வளோ கஷ்டப்படுற? உன்னுடைய ஒரு பிள்ளையை, எந்த பிள்ளைனாலும் சரி, ஒரு பிள்ளையை எங்களுக்கு கொடுத்துரு, நாங்கள் அதுக்கு பதிலாக காசு தரோம், இந்த காசை வச்சு அந்த 2 பிள்ளைகளையும் நல்லா நீ பார்த்துக்கலாம், நீ எனக்கு எந்த பிள்ளையை கொடுக்குறியோ அந்த பிள்ளையை நல்லா பார்த்துக்கிறேன். சரி நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் உட்காந்து யோசிக்கிறாங்க, எந்த பிள்ளையை கொடுக்கலாம்? மூத்த பிள்ளையை கொடுத்துடலாமா? ஏன்னா அது வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளையும் திட்டுவாங்கல்ல, நீ இப்படி இருக்க, நீ அப்படி இருக்க, நீ இது சரியில்லை அது சரியில்லை. ஆனால் இப்போ எந்த பிள்ளைய கொடுக்கலான்னு யோசிக்கும் போது மூத்த பிள்ளையை யோசிச்சா, ஐயோ இதுதான் என் உசுறு, இந்த பிள்ளையை கொடுக்கவே முடியாது. அடுத்து 2வது பிள்ளை யோசிக்கிறாங்க, அதை யோசிக்கிறாங்க, ஐயோ இதை எப்படி கொடுத்துட்டு இருப்போம். அப்புறம் 3வது பிள்ளை, ஐயோ இது என் செல்ல குட்டி, இந்த 2ம் போதாதுன்னு தானே இந்த 3வது பிள்ளை வேணும்னு நினைச்சோம், இப்போ எப்படி இதை கொடுக்கறது? காலையில் அவங்க அண்ணன் வராங்க, முடிவு பண்ணிட்டீங்களா? முடிவு பண்ணிட்டோம். எந்த பிள்ளை? எந்த பிள்ளையும் இல்லை, எங்களுக்கு 3 பிள்ளையும் உசுறு, 3 பிள்ளை எங்களுக்கு வேணும். இதுதான் உண்மையான ஒரு பெற்றோருடைய மனநிலை. ஆனால் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நம்முடைய பாவ மன்னிப்புக்காக ஒப்பு கொடுத்தார். ஏன்னா he is a faithful God, உண்மையுள்ள தேவன். இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அந்த சந்ததியில், ஏன்னா கடவுள் மனுஷனா பிறக்கணும்னா ஒரு கோத்திரத்தில் பிறக்கிறதுக்காக ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அந்த சந்ததியை உருவாக்கினார். ஆனால் இதை தெரிஞ்சு பிசாசு என்ன பண்ணானா, எப்படியாவது இந்த சந்ததியை அழிச்சிடணும்னு பல விதங்களில் பல முறை இந்த இஸ்ரவேல் மக்களை அழிக்கும்படியாக முயற்சி செய்தான். ஆனால் கர்த்தர் உண்மையுள்ளவர், வாக்கை காப்பாற்றினார். பல சூழ்நிலைகள். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். எஸ்தர்னு ஒரு புக் இருக்கும் பைபிளில். எத்தனை பேர் எஸ்தர் புஸ்தகத்தை ஃபுல்லாக படிச்சிருக்கீங்க? எத்தனை அதிகாரம் ஞாபகம் இருக்கா? எத்தனை அதிகாரம் எஸ்தர்? 10 அதிகாரம். எஸ்தர், நிறைய பேருக்கு எஸ்தர்னு பேர் வைப்பீங்கல்ல, எனக்கும் இஷ்டம், அதனால என் பொண்ணுக்கு எஸ்தர்னு பேர் வச்சேன். ராணி ஆகணும்னு இல்லை, அந்த கேரக்டர் எனக்கு பிடிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா அம்மா இல்லாத ஒரு பிள்ளை எஸ்தர். அப்பா அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அப்போ சொந்தக்கார பையன் கசின் மொர்தக்காய் எடுத்து வளர்க்குறான். தான் வாழ்க்கையை தியாகம் பண்ணி அந்த பொண்ணை வளர்க்குறான். ஏங்க, பொண்ணை வளர்க்குறது ஈஸி கிடையாதுங்க. எத்தனையோ ஒரு ஆணா வளர்க்குறது. நான் என் பையனை சின்னவனை நல்லா தனியாலாம் வளர்த்துருக்கேன். ஆனால் திடீர்னு ஏதாவது ஒரு நேரம், ஒரு நாள் ஒய்ஃபு ஊருக்கு போயிருக்காங்க, 1-2 தடவை மணிப்பூருக்கு அவங்க போயிருக்காங்க. நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். திடீர்னு பார்த்தா ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு வந்து சடை போடணும். எனக்கு சடை போட தெரியாது. ஐயோ என்னடா பண்ணுறது? மற்றது சமையலாவது ஃபோனில் கேட்டுக்கலாம், எதை போடணும், உப்பு எப்போ போடணும், காரம், சடை எப்படி போடணும்? அப்புறம் பக்கத்து வீட்டில் எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தர் இருந்தாங்க, போயிட்டு வாமா, போய் சடை போட்டு வா. ஆனால் மொர்தக்காய் அந்த பிள்ளையை வளர்த்து ஆளாக்குறான். அந்த அப்போ இருக்கிற ஒரு ராஜா, ஒரு பைத்தியகார ராஜா, அறிவில்லாத ராஜா. ஆனால் ஆண்டவர் அந்த சூழ்நிலையில் அந்த ராஜாவுக்கு மனைவியாக இந்த எஸ்தரை ஆயத்தப்படுத்தி வைக்கிறார் அரண்மனைக்குள்ளாக. இந்த மொர்தக்காய் அந்த பிள்ளையை வளர்த்து ஆளாக்கிட்டான். அங்கே ஒரு வேலைக்காரனா கோர்ட்டில், ராஜாவுடைய கோர்ட்டில் வேலை செஞ்சிட்டு இருக்கான். அதே இடத்துல பிசாசுடைய ஏஜென்ட்டா ஆமான்னு ஒரு மனுஷன் இருக்கான். இந்த யூதர்களை அழிக்கணும்னு பிசாசுடைய திட்டம். இந்த மொர்தக்காய் மேல உள்ள கோபத்துல மொர்தக்காய் தனக்கு முகஸ்துதி செய்யல அப்படின்னு சொல்லி அந்த மொர்தக்காயை மட்டும் அழிக்க கூடாது. மொர்தக்காய் ஒரு யூதன், ஒரு இஸ்ரவேலன், அந்த முழு யூதர்களையும் அழிக்கணும்னு ராஜாட்ட சொல்லி சட்டமே இயற்றியாச்சு.
எல்லா இஸ்ரவேலரையும் கொன்றணும்னு சட்டம் போட்டாச்சு. அப்போ மொர்தெகாய் சொல்றாரு எஸ்தர்ட்ட, நீ ராஜாட்ட பேசு. ஐயோ, ராஜா கூப்பிடாம நான் போனா ராஜா என்னையே கொன்றுவாரு. அவர் சொல்ற, நீ செத்தா சாவு, இதுக்காக தான் ஆண்டவர் ஒன்று வச்சிருக்கிறாரு, நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் காப்பாற்றுவார். சரி, இது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இதுக்குள்ள இந்த ஆமான் என்ன பண்ணுறான், இந்த மொர்தெகாய் மேலே உள்ள கோபத்தில் அவனுக்கு ஒரு நாள் ராத்திரி தூக்கமே வரல. தூங்காம ஒரு தூக்கு மரம் செய்கிறான். நாளைக்கு காலையில் நான் மொர்தெகாயை கொன்றுவேன். ராத்திரியெல்லாம் தூங்காம தூக்கு மரம் செஞ்சுட்டு இருக்கான். ஆனால் மொர்தெகாய் நல்ல நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஆபத்து என்னன்னே தெரியாது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த ராஜாவுக்கு அகாஸ்வேர் ராஜா, அவனுக்கு தூக்கமே வரல. என்னெல்லாம் அருமையான மெத்தையில படுத்து புரண்டு படுக்கிறான், தூக்கம் வரல. ஆண்டவர் சில நேரம் தூக்கம் கொடுக்கவும் முடியும், தூக்கத்தை எடுக்கவும் முடியும். அப்போ அவன் என்ன செய்யறான், நாளாகம புஸ்தகம், அதாவது ராஜாக்களுடைய சரித்திரத்தில் நடந்த காரியத்தெல்லாம் எழுதப்பட்டிருக்கும், அந்த புஸ்தகத்தை எடுத்து வாசிங்கன்னு சொல்றான். அதை வாசிக்கும் போது இந்த மொர்தெகாய் ஒரு சூழ்நிலையில ராஜாவை 2 பேர் கொல்லணும்னு திட்டமிடும் போது, போர்ச்சேவர்கள் கொல்லணும்னு திட்டமிடும் போது அதை மொர்தெகாய் அறிந்து சொல்லி ராஜாவை காப்பாற்றி இருக்கிறார். கரெக்டா அந்த சம்பவம் இவ்வளவு பெரிய புக்கு, அதுல திடீர்னு ஒரு பக்கத்தை எடுத்து வாசிச்சா கரெக்டா மொர்தெகாய் காப்பாத்தின சம்பவம் வருது. அப்ப ராஜா கேட்கிறாரு, இந்த மொர்தெகாய் என்ன காப்பாத்திருக்கானே, இவனுக்கு ஏதாவது செஞ்சமா? ஒண்ணுமே செய்யல ராஜா. உடனே ராஜா நினைச்சார், நாளைக்கு இவனுக்கு ஏதாவது நான் பண்ணுவேன். அங்க ஆமான் தூக்கு மரம் செஞ்சுட்டு அவனுக்கு தூக்கம் வரல, காலங்காத்தாலே ஓடி வந்துட்டான் ராஜாட்ட பெர்மிஷன் கேட்டு அவனை தூக்கி போட்டுறணும், கொன்றணும். ராஜாக்கு ஆண்டவர் தூங்க விடல, தூங்காம மொர்தெகாயை கனப்படுத்தணும்னு சொல்லி அவரு தூங்காம முழிச்சிருக்கிறார். இப்போ காலையில 2 பேரும் கோர்ட்ல சந்திக்கிறாங்க, வளாகத்துல சந்திக்கிறாங்க. யாரு பேசுறது? இவன் என்ன சொல்றான், மொர்தெகாயை கொல்லணும். இவன் ராஜா என்ன யோசிக்கிறான், மொர்தெகாயை கனப்படுத்தணும். இப்போ முதலே அவன் ஆமான் பேசியிருந்தா வேற மாதிரி ஆயிருந்திருக்கும். ஆனா ஆண்டவர் என்னதான் ராஜா ஃபர்ஸ்ட் ராஜாவை பேச வைக்கிறார். ராஜா சொல்றாரு, நான் ஒரு மனிதனை கனப்படுத்தணும்னு நினைக்கிறேன். எப்படியெல்லாம் கனப்படுத்தலாம்? அழிவுக்கு முன்னானது அகந்தை. இந்த ஆமான் நினைக்கிறான், ராஜா என்ன தவிர வேற யாரை கனப்படுத்த போறாரு. அதனால அவனுக்கு ஆசை, ராஜா நீங்க போற குதிரையில போகணும், நீங்க போடுற ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும், இப்படி அப்படி அப்படி எல்லாம் சொல்றான். உடனே ராஜா சொல்றாரு, சரி இதெல்லாம் மொர்தெகாய் அந்த குதிரையில ஏத்திட்டு நீ போய் பாட்டு பாடிட்டு போ அவனுக்கு முன்னாடின்ட்டு. அந்த கதை சுருக்கம் கடைசியா எந்த தூக்கு மரத்தை மொர்தெகாய்க்காக செஞ்சானோ அதே தூக்கு மரத்தில் யாரை தூக்கி போட்டாங்க, ஆமான தூக்கி போட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் காப்பாற்றப்பட்டாங்க. வெறும் மொர்தெகாய் மட்டும் இல்ல, எல்லா ஜனங்களும் காப்பாற்றப்பட்டாங்க. ஏன் ஆண்டவர் அப்படி செஞ்சாருன்னா, அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு, இந்த கோத்திரத்துல இந்த ஜனத்துல என் குமாரன் இயேசு கிறிஸ்துவை நான் அனுப்ப போறேன், அவர் சிலுவையில மரிக்க போறாரு. அது மட்டும் இல்ல, அவர் சாதாரண மரணம் இல்லை, ஈன சிலுவையில எல்லாருடைய பாவத்தை அவர் சுமக்கும் போது பிதாவாகிய தேவனும் குமாரனும் பிரிக்கப்பட போறாங்க. உண்மையான அன்பு, அன்பான சில நேரம் நமக்கு அன்பானவர்கள் மரிக்கும் போது அதான் உயிர் பிரிகிறது. அவங்க உயிர் பிரிஞ்சா நம்ம உயிர் பிரிகிற மாதிரி இருக்கும் இல்லையா? என் வாழ்க்கையில என்னுடைய மனைவி அவங்க கேன்சர்ல மரிக்கும் போது 4 மணி சிஎம்சியில் நான் கரெக்டாக கையை பிடிச்சிட்டு தான் இருந்தேன். 4 o'clock கரெக்டாக நான் கையை பிடிச்சிட்டு இருக்கும்போது தான் உயிர் பிரியுது. எனக்கு தெரியும் ஒரு பிரிவுனா என்னன்னு எனக்கு தெரியும். இங்க இந்த உறவை விட மேலான உறவு, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரன், அவர் சிலுவையில் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கதறார். அந்த அளவுக்கு ஏன் ஆண்டவர் அனுமதிச்சார்னா, தன்னுடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றணும். இந்த மனுக்குலம் ரட்சிக்கப்படணும்னா என்னுடைய குமாரன் சாகணும், நான் அதை செய்யறேன்னு சொல்லிட்டேன், வார்த்தையை மீற மாட்டேன். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, எவ்வளவு அதுக்கான கிரயம் செலுத்துறதா இருந்தாலும் சரி, என் வார்த்தையை நான் மீற மாட்டேன். அன்பானவர்களே, ஆண்டவர் உண்மையுள்ளவர். என்ன ஆனாலும் ஏசாமி மரிச்சாரு, உயிர் திறந்தாரு, இன்னைக்கு அதனாலதான் உங்களுக்கு எனக்கு இலவசமான ரட்சிப்பு. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். God's faithfulness regarding his second coming. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருந்தாரு, தன்னுடைய குமாரனையே கொடுப்பேன்னு சொன்னாரு, அதுல உண்மையா இருந்தாரு. இப்ப அதே ஆண்டவர் தான் இன்னொரு காரியத்தை சொல்லியிருக்காரு. என்னன்னா, இந்த குமாரன் எடுத்துக்கொள்ளப்பட்ட எப்படி உண்மையும் திரும்ப ஒரு நாள் வரப்போறாரு, திரும்ப ஒரு நாள் வரப்போறாரு.
அன்பார்களே, இன்னைக்கு அநேகர் நம்ம இரண்டாம் வருகையை குறித்து நினைக்கிறதே கிடையாது. ஏசாமியுடைய முதல் வருகை, எனக்காக ஏசாமி வந்தாரு, எனக்காக மரிச்சாரு, எனக்காக உயிர் தெழுந்தாரு, எனக்கு ஒரு ரட்சிப்பை ஆயத்தப்படுத்திட்டாரு, அல்லேலூயா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அதோட முடிச்சுக்கிறோம். கதை அது இல்ல. திரும்ப ஒரு நாள் வர போறாரு. ஆயத்தமாக இருக்கிறவர்கள் என்றென்றும் அவரோடு கூட நம்ம போவோம், நித்தியத்தில் பரலோகத்தில் வாழ்வோம். ஆயத்தம் இல்லாதவர்கள் பிசாசுக்கும் அவருடைய தூதர்களுக்கும் என்று ஆயத்தமாக்கப்பட்ட நரகத்தில் கஷ்டப்பட போறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, நான் ஒரு திருடனை போல வருவேன். திருடனை போல வருவேன்னா என்ன? கருப்பு முகமூடி போட்டு வருவான்னு சொன்னாரா? என்ன கருத்துல சொன்னாரு? திருடன் சொல்லிட்டு வருவானா? சதீஷ், இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வரேன். ஐயோ, சில்வியா சிஸ்டர் ஃபோன் அடிச்சிருவாங்க, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிடுவோம், பிரதர்ஸ் எல்லாம் வாங்க, இன்னைக்கு ஆல் நைட் ப்ரேயர் வச்சிருவோம். திருடன் வந்தா அவன் ஆல் நைட் ப்ரேயர்ல மனம் திரும்பிடுவான். ஆண்டவர் சொன்னது திருடன் வர்ற மாதிரி சொல்லாம கொள்ளாம வருவான். ஒரு வீட்டில் அவங்க பைக் வச்சிருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் பைக்கு காணும், பைக்கு தொலைஞ்சு போச்சு. தேடி தேடி பார்க்குறாங்க, நல்ல பைக்கு காணும். சரி, கவலைப்பட்டு இருந்தாங்க. சரி, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், பல யோசனைகள். அப்புறம் 2 நாள் கழிச்சு பைக்கு திரும்ப அதே இடத்துல வீட்டில் நிற்கிது. ஒரே என்னடா நம்ம பைக்கு காணாமல் போச்சு, திரும்ப வந்துருச்சு. உடனே ஓடி போய் சந்தோஷமா நம்ம பைக் தானான்னு செக் பண்ண அவங்க பைக் தான். அந்த பெட்ரோல் டேங்க் மேலே ஒரு சின்ன பேக் மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் ஒரு கடிதம் இருக்கு. அதில் அந்த திருடவன் எழுதியிருக்கான், அசௌகரியத்துக்கு வருந்துகிறோம், 2 நாளைக்கு முன்னாடி அவசரமாக எனக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பைக்கு தேவைப்பட்டுச்சு, நீங்கள் கேட்டால் தருவீங்களான்னு தெரியல, அதனால் உங்கள் பைக்கை திருடிட்டு போயிட்டேன். இந்த 2 நாள் யூஸ் பண்ணி என் வேலை முடிஞ்சிருச்சு, அதனால இப்போ இந்த பைக்கை திரும்ப உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், தேங்க்யூ. என் மேலே நடவடிக்கை எடுக்காதீங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ஆனாலும் இந்த 2 நாள் அசௌகரியத்துக்காக உங்கள் குடும்பத்தில் 4 பேர்னு எனக்கு தெரியும், உங்கள் 4 பேருக்கும் சினிமா டிக்கெட் வச்சுருக்கேன் அப்படின்னு உள்ளே திரும்பி பார்த்தா அந்த சினிமா அந்த லெட்டரோட அந்த ஊரில் நடக்கிற ஒரு நல்ல படத்து ஃபேமஸான படத்தில் டிக்கெட் 4 பேருக்கு, அப்பா அம்மா பசங்களுக்கு டிக்கெட் இருக்கு. அப்பா வந்து சொல்கிறார், பாரியா இப்படியும் இந்த காலத்தில் திருடங்க இருக்காங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் 4 பேரும் குஷியாக அந்த திருடங்க வாங்கி கொடுத்த டிக்கெட்டில் சினிமாவுக்கு போயிட்டாங்க. போயிட்டு சந்தோஷமாக பார்த்துட்டு சினிமா கதையை பேசிட்டு வீட்டுக்கு வராங்க. என் வீடு வந்தால் திறந்து கிடக்கு, வீடே காலி. யார் பண்ணது? அந்த திருட. இந்த 2 நாளாக இவங்க போலீஸில் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா அவன் வேற பிளான் பண்ணிட்டான். இவங்க ஏற்கனவே ஏமாளிகளாக இருக்காங்க, இன்னும் ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாம் பத்திரமா 4 டிக்கெட் வாங்கி கொடுத்து சினிமாவுக்கு போக வச்சுட்டு வீட்டையே காலி பண்ணிட்டான். ஒரே ஒரு கருத்து தான், திருட சொல்லாம கொள்ளாம வருவான். ஆண்டவர் சொல்றாரு, நான் திரும்ப அப்படி வரப்போறேன், திரும்ப நான் வரப்போறேன். யாருக்கு எப்ப வருவேன்னு தெரியாது. பாருங்க, வசனம் படிக்கலாம். ஆண்டவர் சொன்னாரு, நான் வர்றதுக்கு முந்தி சில அடையாளங்கள், சண்டைகள், யுத்தங்கள். எங்கேயா சண்டை நடக்காங்க, வீட்டுக்கு வீடு நடக்கிற சண்டையை சொல்ல, நாடுகளுக்கு நாடு இடையில சண்டை நடக்கு இல்லையா, அதனாலதான் பெட்ரோல் விலை இப்படி கூடிக்கிட்டே இருக்கு. அப்புறம் வாதை நோய்கள், விதவிதமான நோய்கள். கோவிட்னு ஒன்று யாராவது யோசித்து பார்த்தோமா? அந்த கோவிடை பார்த்தவங்க நம்மெல்லாம் பாக்கியவான்கள் வருவதே இல்லை, ஏன்னா அதை தாண்டி உயிரோடு இருக்கிறோம். ஏன்னா இப்படி ஒரு லாக்டவுனு யாருமே தெரியாது, இப்படி ஒரு லாக்டவுனு இதெல்லாம் எங்கே பார்த்தோம்? நான் மஸ்கட்டில் மாட்டிக்கிட்டேன். எங்கள் அண்ணன் மஸ்கட்டில் இருக்கார், ஊழியத்துக்கு போனேன், 10 நாள் ஊழியத்துக்கு போனேன், மாட்டிக்கிட்டேன் 59 நாள். அப்போ எங்கள் அண்ணன் இருக்கிற அந்த வீட்டு பெரிய ஒரு ஃப்ளாட், அதில் மாடியில் நான் ஜோம் பண்ணுவேன். ஆண்டவர் எப்படி சுவாமி இந்தியாவுக்கு வர்றது? சும்மாவே நாங்கள் வந்து ஊழியம் நிறைய நேரம் வீட்டில் இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருப்பேன். இந்த லாக்டவுனில் தான் எல்லாரும் குடும்பமாக இருந்தாங்க, வேலை கிடையாது, எல்லாம் வீட்டில் இருந்தாங்க. என் ஒய்ஃப் சொன்னாங்க, ஏங்க லாக்டவுனில் கூட நீங்கள் ஒரு நாட்டில் நான் ஒரு நாட்டில் இருக்கிறேன், இது என்னங்க அநியாயமாக இருக்குது. திரும்ப போனோன்னா விமான போக்குவரத்தே இல்லை. நான் மொட்டை மாடியில் அப்படியே ஜெபம் பண்ணிட்டே வானத்தையே, ஆண்டவரே ஏதாவது விமானம் வருதா. சில நேரம் ஏதாவது விமானம் போகும், உடனே எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் அடிப்பேன். எங்கள் அண்ணன் ஹாஸ்பிட்டல் போயிருப்பான், ஹாஸ்பிட்டல்னால வேலை இருந்துச்சு. ஆனால் இங்கே ஒரு ஃப்ளைட் போகுது, அது ராணுவ விமானம்யா. ஏன்னா அவங்க அப்பப்போ இந்த ரிலீஃப் ஃபண்டெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, ரிலீஃப் ஒர்க்லாம். எந்த அளவுக்கு வாதை, அது மாத்திரமல்ல பூமி அதிர்ச்சிகள், இயற்கையின் சீற்றங்கள், சுனாமி. ஆண்டவர் சொன்னாரு, கடைசி நாட்கள்ல நான் வர்றதுக்கு முந்தி இதெல்லாம் நடக்கும்.
ஆனா நான் எப்படி வருவேன்? மத்தேயு 24 36 40 41. அந்த நாளையும் அந்த நாளிகைகளையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறியார்கள். சில ஊழியக்காரங்கள்லாம் சொல்றாங்க, ஆண்டவர் இந்த நாள்ல வருவார், எனக்கு காட்டிட்டாரு. டுபாக்கூர். ஆண்டவர் எப்ப வருவாருன்னு எனக்கு தெரியும்னு ஒருத்தங்க சொன்னாங்கன்னாலே அவங்க டுபாக்கூர். நீங்க அதையும் நம்புறதுக்கு ஆள் இருக்கு. ஐயோ, அதாவது கிறிஸ்தவங்க வந்து பைபிள்ல என்ன இருக்குன்னு யோசிக்கிறதே கிடையாது. ஊழியக்காரங்க என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு கோஷ்டி இருக்கு. நான் ஒரு ஊழியக்காரன் தான் நான் சொல்றேன். ஊழியக்காரங்க என்ன சொன்னாலும் இந்த வசனத்திற்கு ஏற்றதாக இருக்கிறதான்னு பரிசோதித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, யாருக்குமே தெரியாது, பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்து அவர் வரும்போது அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். நான் யோசிப்பேன், நான் அப்ப ரட்சிக்கப்படல, சின்ன பையனா இருக்கும்போது இந்த மாதிரி 2ஆம் வருகை குறித்து செய்தி கேட்கும் போது திடீர்னு ஆண்டவர் அமெரிக்காவில் வந்துட்டாருன்னு கேள்விப்பட்டா உடனே ஓடி போய் நமக்கு தான் ஜெபம் பண்ண தெரியுமே, ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்க சாமி, பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க சாமின்னு ரட்சிக்கப்பட்டுலாமே. ஆனா இங்க என்ன போட்டிருக்கு, அமெரிக்காவில் ஆண்டவர் ராத்திரி வந்தாருன்னா இந்தியாவில் இப்போ பகல், இங்கேயும் ஆண்டவர் அதே நேரத்தில் தான் வருவார். பாருங்க, 2 பேர் வயலில் இருப்பார்கள். வயலில் எப்போங்க வேலை செய்ய போவீங்க? வயலுக்கு எப்போ வேலைக்கு போவீங்க? காலையில், அதிகாலையில் போவோம் இல்லையா, காலையில் வேலைக்கு போவோம். 2 பேர் வயலில் வேலை செஞ்சுருப்பான், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். அதே நேரம் இன்னொரு நாட்டில் 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள். தோசைக்கு மாவு ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க, எப்போங்க மாவு ஆட்டுவீங்க? காலையிலையா ஈவினிங்கா? ஈவினிங். ஒரு நாட்டில் அப்போ பகல், இன்னொரு நாட்டில் அது சாயங்காலம். இங்கே வர்ற அதே நேரத்தில் தான் அங்கே வருவார். அங்கே எவன் ஆயத்தமாக இருக்கிறானோ ஆண்டவர் ரகசியமாக எடுத்துக்கொள்வார், மற்றவங்க கைவிடப்படுவாங்க. கைவிடப்பட்டவர்கள் அந்த 7 வருஷம் மகா உபத்திரவ காலம். சரி, உபத்திரவ காலம், ஆர்மகடான் யுத்தம், 1000 வருட அரசாட்சி, இதெல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்ல போல. ஆனா ஆண்டவர் ரகசிய வருகையில ஏற்றுக்கொண்ட பிறகு, அதன் பிறகு கடைசியா வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட். அன்பாலே, ஆண்டவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார். ரட்சகரா வந்துட்டாரு, கிருபையை கொடுத்துட்டாரு. இதே ஆண்டவர் சொன்னாரு, நான் ஒரு நாள் திரும்ப நியாயாதிபதியா வருவேன், நீங்க எல்லாரும் ஒரு நாள் எனக்கு முன்னாடி நிக்கணும். நீங்களாம் சிலர்லாம் கோர்ட்டுக்கே போயிருக்க மாட்டீங்க, நல்லது, போகாதீங்க. நான் கோர்ட்டுக்கு போயிருக்கேன். என்னுடைய வழக்கில் வந்து அது ரொம்ப ஒரு கலவரமாக வெடித்ததுனால பயங்கர பந்தோஸ்தோட கூட்டு போனாங்க. எனக்கெல்லாம் அதெல்லாம் பழக்கமே கிடையாது. அப்படியே பயங்கர தொட நடுங்கி அழுகழுகியா. அதாவது நாங்கள் என்னை வந்து ஒரு போலீஸ் வேனில் கூப்பிட்டு போகிறாங்க. மொத்தம் ஒரு 48 பேர், 2-3 வேனு, ஜீப்பு, ஏகப்பட்ட போலீஸ். நாங்கள் 48 பேர்னா 200 போலீஸ். அப்போ எவ்வளோ லாங் கியூ, டிராஃபிக் எல்லாம் நிறுத்திட்டு எங்களை கூப்பிட்டு போகிறாங்க. கோர்ட்டில் வேன் நிற்கிற இடத்துல இருந்து ஜட்ஜு ரூம் வரைக்கும் 2 பக்கமும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ். இதெல்லாம் நம்ம சினிமாவில் பார்த்த மாதிரி இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சேன்னு ஒரே ஒப்பாரி. எனக்கு சிலர்லாம் வந்து கூலாக வரானுங்க, ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் பழகுனது. நமக்கு இப்படிப்பட்ட பழக்கமே கிடையாது, தவறான சேர்க்கையால் இப்படிப்பட்ட நிலைமை. நான் அழுதுகிட்டே போகிறேன், ஓன்னு அழுகிறேன். மற்றவங்க டேய் ஏன்டா அப்படி அழுகிற? எனக்கு ஒரே பயம், போலீஸு, துப்பாக்கி. ஒவ்வொருத்தருக்கா 15 நாள் காவலில் வைக்க உத்தரவிடுகிறேன், 15 நாள் காவலில் வைக்க உத்தரவிடுகிறேன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. எனக்கு நான் பின்னாடி நிற்கிறேன், 15 நாள் ஜெயிலா? அப்போ அவர் எனக்கு முன்னாடி நிற்கிறவனுக்கு சொல்கிறாரு, அடுத்து நான் போய் நிற்கிறேன், ஓன்னு அழுறேன். அப்போ எனக்கு 17 வயசு, ஆனால் வெக்கப்படாமல் ஓன்னு அழுறேன் பயந்து. அந்த ஜட்ஜு, தம்பி அழாதப்பா அப்படின்றாரு. நான் நினச்சேன், பரவாயில்ல, இந்த எல்லாரை விட 47 வர நான் வித்தியாசமான ஆளு, அவர் அன்பா என்கிட்ட பேசுறாரு, தம்பி அழாதப்பான்னு சொல்றாரு, என்னை வீட்டுக்கு போக சொல்லிடுவார்னு நினைச்சேன். கிருபாகரனை 15 நாள் காவலில் வைக்க உத்தரவிடுகிறேன். ஓன்னு திரும்ப ஒரே ஒப்பாரி. ஒரு உலக பிரகாரமான ஜட்ஜுக்கு முன்னாடி நிற்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா? வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக ஒவ்வொருத்தரும் தனித்தனியா போய் நிற்க போறோம். பின்பு நான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11 - 15 வரைக்கும் இந்த 5 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. வீற்றிருக்கிறவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன்.
5 வயசுல செத்தவங்களா இருந்தாலும் சரி, 50 வயசுல செத்தவங்களா இருந்தாலும் சரி, 80 வயசுல செத்தவங்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறாங்க. அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. புஸ்தகங்கள் ஒன்று, ஜீவ புஸ்தகம். அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் செய்கிற பாவம் யாருக்குமே தெரியாம இருக்கலாம், அப்பா அம்மாவுக்கு தெரியாம இருக்கலாம், பாஸ்டருக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ஏசப்பா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது இரும்பெழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் நம்முடைய இருதயமாக பலகையிலும் பலிபீடத்தின் கொம்புகளிலும் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் நினைப்பூட்டுதலுக்காக எழுதப்பட்டு இருக்கிறது. நீங்களும் நானும் செய்கிற ஒவ்வொரு பாவமும் எப்ப மனம் திரும்பி இயேசுவின் ரத்தத்தின் கீழாக நம்ம மனம் திரும்பி அறிக்கையிடும் போது, இயேசுவின் ரத்தம், நம்ம தப்பா எழுதிட்டா ரப்பரை வச்சு அழிக்கிறோம் இல்லையா, அத மாதிரி இயேசுவின் ரத்தம் எல்லா பாவத்தையும் அழிச்சிரும். அப்படி அழிக்கப்படாத பாவம் நம்ம நியாய தீர்ப்பு இயேசுவுக்கு முன்பாக அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கும் போது வாசிக்கப்படும். நம்ம பொய் சொல்லவே முடியாது, மறுக்கவே முடியாது, நான் செய்யலன்னு சொல்லவே முடியாது. சமுத்திரம் தண்ணியில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. தண்ணியில செத்து போயிருந்திருக்கலாம், மீன் சாப்பிட்டிருக்கலாம், அவனையும் அங்க வந்துட்டான். மரணமும் பாதாளமும் தங்களில் இருந்த மரித்தோரை ஒப்புவித்தவனை, அடக்கம் பண்ணப்பட்டவங்க வந்துட்டாங்க ஆண்டவருக்கு முன்னாடி. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாயத்தீர்ப்படைந்தார்கள். இந்த உலகத்துல சில தப்பு செஞ்சவங்க தப்பிச்சிடலாம். எத்தனையோ பேர் கொலை செஞ்சவங்க இன்னைக்கு தைரியமா வெளியே சுத்திட்டு இருக்காங்க, சாட்சியை விலைக்கு வாங்கிட்டாங்க. ஆனா ஆண்டவர்ட்ட அப்படி முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். யாருடைய கிரியைகள், எழுதப்பட்ட கிரியைகள், பாவங்கள் இயேசுவின் ரத்தத்தினால அழிக்கப்படலையோ அவங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாது. பரலோகத்தின் ரெஜிஸ்டர், ஜீவ புஸ்தகம்னா பரலோகத்தின் ரெஜிஸ்டர். இப்போ நீங்க ஒரு ஸ்கூல்ல போய் சேர்றீங்க, ஸ்கூல்ல ரிஜிஸ்டர்ல கிளாஸ்ல உங்க பேர் இருக்கும், அப்பதான் உங்களை கிளாஸ்ல உள்ள விடுவாங்க. அந்த ரிஜிஸ்டர்ல உங்க பேர் இல்லைன்னா நீங்க உள்ள போக முடியாது. ஆண்டவருடைய ரத்தத்தினால உங்க பாவம் கழுவப்பட்டால்தான் உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். சிலர் நிறைய இந்த நரகம் எல்லாம் உண்மை கிடையாது, ஆண்டவர் அன்பானவர், ஏசப்பா அன்பானவர், மக்களை பயங்காட்டுறதுக்காக சும்மா நரகம் எல்லாம் எழுதியிருக்காரு. நரகம் என்பது உண்மைங்கிறதுக்கு அத்தாட்சி எது தெரியுமா? சிலுவை. சிலுவையா? சிலுவை என்பது தன்னுடைய ஒரே பேரான குமாரன் அவ்வளோ ஈன மரணம், வேதனையின் மரணம் அடையும்படி தேவன் ஒப்பு கொடுத்தார். ஏன்னா இந்த சிலுவை இல்லைன்னா மனுக்குலம் நரகத்துக்கு போகும். அந்த நரக உண்மையா இருந்ததுனால தான் சிலுவை உண்மையாக மாறியது. அதனால தயவு செய்து நரகம்லாம் ஒன்று இருக்காது, ஆண்டவர் தண்டிக்க மாட்டாருன்னு யாரும் நினைக்க வேண்டாம், பிசாசும் சொல்ல வேண்டாம். எனக்கு ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பின் வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? லூக்கா 10:19-20. அதுல எனக்கு புரியல. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். இது அவருடைய சீஷர்களுக்கு, ஊழியக்காரங்களுக்கு ஆண்டவர் சொன்னது. அவைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிவதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். இந்த கடைசி பகுதியை வாசிக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா இப்போ என் பேர் எந்த ரிஜிஸ்டர்ல எழுதப்பட்டாச்சு? பரலோக ரிஜிஸ்டர்ல. இதுக்கு முந்தி என் பேர் எங்க இருந்துச்சு? பாளையங்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன் ரிஜிஸ்டர்ல. அங்க வில்லியம் கிருபாகரன் எழுதிட்டாங்க. அப்புறம் சிறுவர் சீர்திருத்த பள்ளி, எனக்கு 17 வயசுனால மைனர் ஜெயிலில் இருந்தேன். அங்க காலையிலையும் சாயங்காலமும் அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. கிருபாகரன், நான் எந்திரிச்சிட்டு உள்ளே நையா, ஸ்கூல்ல கூட உள்ளே நையா, எஸ் சார்னு ஈஸியா சொல்லிடுவோம். ஜெயிலில் உள்ளே நையா உட்கார். 8 நாள் ஜெயிலில் இருந்தேன். அப்புறம் ஜாமீனில் எங்கள் அம்மா எடுத்தாங்க. 8 நாளும் 8x2 16 தடவை அட்டெண்டன்ஸ் போட்டேன். அப்புறம் ஜாமீனில் வெளியே வந்து அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் 30 நாள் போய் கையெழுத்து போடணும்.
அந்த போலீஸ் ஸ்டேஷன், பாளையங்கோட்டை ஸ்டேஷனில் இன்னொரு ஸ்டேஷன், அந்த ஸ்டேஷனில் என் பேருக்கு நேராக கையெழுத்து. என் பேர் என் விளங்காத பேரா அங்கேயும் போயிடுச்சு. அப்புறம் கேஸ் 16 வருஷம் நடந்துச்சு. எத்தனை வருஷம்? 16 வருஷம். அந்த 16 மாசத்துக்கு ஒரு தடவை ஹியரிங்னு வச்சுக்கோங்க. பாளையங்கோட்டைக்கு போயிட்டு அங்கே கோர்ட்டில் நின்று கூப்பிடுவாங்க. அப்புறம் ஐயாட்ட ஜட்ஜ் ஐயாவுக்கு வணக்கம் போட்டு அப்புறம் அங்கே போய் அவருக்கு 50 ரூபா 100 ரூபா கொடுக்கணும் குமாஸ்தாக்கு. அங்கே என் கையெழுத்து. இப்படி என் பேர் தேவையில்லாத எத்தனையோ ரிஜிஸ்டரில் இருந்த என் பேர் இப்போ ஏசப்பா எங்கே எழுதிட்டாரு? பரலோகத்தின் ரிஜிஸ்டரில். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் பேர் ஒருவேளை, ஐயோ பிரதர் நீங்கள் ரொம்ப மோசம், எங்கெல்லாம் போயிருக்கீங்க, சரி, ஆனால் இப்போ என் பேர் அங்கே எழுதியாச்சு. உங்கள் பேர் அங்கே இருக்கா? இல்லைன்னா ஜாக்கிரதை, கவனமா இருங்க. ஆண்டவர் எப்படி ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினாரோ, தன்னுடைய குமாரனையே கொடுப்பேன்னு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினாரோ, கண்டிப்பா நான் திரும்ப வருவேன், நியாயம் தீர்ப்பேன், உங்களை ஆயத்தமா இருக்கிறவங்களை, என்னை ஏற்றுக்கொண்டவங்களை என்னோட பரலோகத்துக்கு கூட்டு போவேன்னு சொன்னாரு. அதையும் அவர் உண்மையா செய்வாரு. ஆண்டவருடைய முதலாம் வருகை மனுஷனா பிறப்பேங்கிறத குறித்து அவர் சொன்னதை விட 2ஆம் வருகை குறித்து தான் ஏசாமி அதிகமாக வேதத்தில் பேசி இருக்கிறார். கண்டிப்பா அவர் திரும்ப வருவார். என்னைக்கு வருவார்னு சொல்லப்படலை, ஆனா வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆர் யூ ரெடி? ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஒரு அம்மா, கணவன் கிடையாது, இறந்துட்டார், ஏழை விதவை. அப்போ காட்டு பக்கம் போய் விறகு பொறுக்கிட்டு இருக்கும் போது அவங்க பையன், விளையாண்டுட்டு இருந்த பையன் குளத்துக்குள்ள இறங்கி தண்ணிக்குள்ள மூழ்கி சகதியில மாட்டிக்கிடுவான். இந்த அம்மாவுக்கு நீச்சல் தெரியாது, அவன் செத்து போயிடுவானுங்கிற பயத்துல கத்துவாங்க அந்த அம்மா, ஐயோ யாராவது என் பையனை வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அப்போ அந்த வழியா போன ஒரு ஜென்டில்மேன், ஒரு கண்ணியவான், அவர் வந்து உடனே தண்ணிக்குள்ள குதிச்சு அந்த பையனை காப்பாத்தி கொடுத்துட்டு போவார். அப்போ அந்த அம்மா கை கூப்பி சொல்லுவாங்க, ஐயா உங்களை நான் மறக்கவே மாட்டேன், என் பையன் செத்து போயிருப்பான், நீங்க தான் ஒரு கண்ணியவானா என் மகனை காப்பாத்தி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் ஆண்டுகள் உருண்டோடுது. அந்த பையன் வந்து அப்பா இல்லை, சரியான சேர்க்கை இல்லை, அம்மா பேச்சை கேட்கல, ரவுடிகளோட துன்மார்க்கரோட சேர்ந்து தவறான காரியங்கள் செய்கிறான். ஒரு முறை அவன் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்படுறான். அப்போ அந்த அம்மா கோர்ட்டுக்கு போகிறாங்க, என் பையனை ஜாமீனில் எடுக்கணுமே, யாராவது இருக்காங்களான்னு தேடும்போது இவங்க அன்னைக்கு அந்த குளத்தில் இவன் சின்ன பையனாக இருக்கும் போது காப்பாற்றி அந்த மனிதன், அவர் ஒரு லாயராக அந்த கோர்ட்டில் இருக்கிறாரு, வழக்கறிஞராக இருக்கிறாரு. ஓடிப்பா, ஐயா 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 நீங்கள் வழக்கறிஞரா? எனக்கு தெரியாது, அன்னைக்கு நீங்கள் எங்கள் மகனுக்கு உதவி செஞ்சீங்க, காப்பாற்றினீங்க, இன்னொரு தடவை உதவி செய்யுங்க. என்ன, இந்த மாதிரி ஒரு தவறான சேர்க்கையினால என் பையன் ஜெயிலுக்கு போயிட்டான், அவனை ஜாமீனில் எடுக்கணும். சரின்னு சொல்லி அவர் ஜாமீனில் எடுக்கிறாரு. ஒரு வழக்கறிஞரால் அவனுக்காக வாதாடி ஜாமீன் எடுத்து எச்சரிக்கிறார், உன் வழியை மாற்றிக்கொள், இது சரி கிடையாது. ஆனால் அந்த பையன் ஜாமீனில் வெளியே வந்தோடனே திரும்ப பழைய மாதிரி தான் ஜீவிச்சான். திரும்ப எத்தனையோ ஆண்டுகள் திரும்ப ஒரு பயங்கரமான ஒரு கொலையை செய்து குற்றத்தை பெரிய குற்றவாளியாக மாறிட்டான். திரும்ப அவனுக்கு வந்து கைது செய்து சட்டம் அவனை விசாரித்து அவன் மேலே தீர்ப்பு வரப்போகுது. அப்போ அவன் மேலே குற்றச்சாட்டெல்லாம் நிரூபணம் ஆயிடுச்சு. அந்த அம்மா என்ன செய்யறதுன்னு தெரியல, ரொம்ப பயத்தோடு இருக்கும் போது அன்னைக்கு தீர்ப்பு கூறப்படுகிற அந்த நாளில் திடீர்னு பார்க்குறாங்க, அந்த கோர்ட்டில் நீதிபதியாக உட்கார்ந்துருக்கிறது சின்ன வயசில் அவனை காப்பாற்றின அந்த கண்ணியவான். கோர்ட்டில் இதுக்கு முன்பாக இவனுக்காக வழக்காடி இவனை விடுவித்த அந்த லாயர் இப்போ ஒரு ப்ரொமோஷனில் ஜட்ஜில் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ மார்னிங் செஷன் முடிஞ்சு மதியானம் தான் தீர்ப்பு. அந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த அம்மா ஓடி போய் அவங்கள பார்த்து, ஐயா 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 என்ன தெரியுதா, அந்த கூண்டில் நிற்கிற பையன் யாருன்னு தெரியுதா, அவன் சின்னதுலேயே செத்து போயிருந்திருப்பான், அந்த தண்ணியில் குளத்தில் நீங்கள் தான் அவனை காப்பாற்றினீங்க, கடந்த முறை அவன் ஜெயிலில் இருக்கும்போது நீங்கள் தான் அவனுக்கு வாதாடி ஜாமீன் வாங்கி கொடுத்தீங்க, இன்னும் ஒரே ஒரு தடவை அவனுக்கு உதவி செய்யுங்கய்யா, எப்படியாவது அவனை இந்த விஷயத்தில் காப்பாற்றி விட்டுருங்க, உங்களுக்கு முன்னாடி தான் அவன் நிற்கிறான். அவர் ஒன்றுமே சொல்ல அமைதியாக எல்லாத்தையும் கேட்டு போயிட்டாரு. அப்புறம் இந்த அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, சரி 2 முறை என் மகனுடைய உயிரை காப்பாற்றினவர் கண்டிப்பாக செய்வார். ஆனால் அன்னைக்கு அந்த மதியான தீர்ப்பு இவனுடைய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதுனால மரண தண்டனை விதிக்கிறேன்னு சொல்லி தீர்ப்பு கொடுப்பார். நம்ம ஓன்னு அழுதுட்டு கடைசியாக அவனை கூட்டு போயிடுவாங்க. அந்த ஜட்ஜிட்ட வந்து, ஐயா ஏன் இப்படி பண்ணீங்க, 2 முறை என்னை காப்பாற்றிட்டு இன்னைக்கு ஏன் இப்படி கைவிட்டீங்க? அப்பா சொன்னார், முதல் முறை நான் காப்பாற்றும் போது ஒரு கண்ணியவானாக இருந்தேன், தண்ணியிலேருந்து அவனை காப்பாற்றினேன், 2வது முறை அவனை காப்பாற்றும் போது ஒரு வழக்கறிஞராக இருந்தேன், அவனுக்காக நான் வாதாடினேன், ஆனால் இன்னைக்கு நான் ஒரு நீதிபதி, நியாயாதிபதி, எது நீதியோ அதைத்தான் நான் செய்ய முடியும்,
அவனை மன்னிக்கிற உரிமை எனக்கு இல்லை. அவனுக்காக வழக்காடுகிற உரிமை எனக்கு. கிருபை நாட்கள் முடிந்து விட்டது. இன்றைக்கு நியாய தீர்ப்பு தான். நோ மோர் சான்ஸ். அதனால இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழக்கறிஞராக நமக்காக வழக்காடி கொண்டிருக்கிறார். உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த மீட்டிங் கூட ஆவியானவர் இடைப்பட்டு, என் மகனே என் மகளே மனம் திரும்பு, உன் பாவத்தெல்லாம் இயேசுவின் ரத்தம் கழுவட்டும், உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதட்டும், ஆண்டவர் வழக்காடி கொண்டிருக்கிறார். ஆனா இன்னைக்கு இருதயத்தை கடினப்படுத்தி துணிகரமா போய் ஆண்டவர் திரும்ப வந்தார்னா, நியாய தீர்ப்புல ஆண்டவருடைய நியாயஸ்தலத்துக்கு முன்பாக நீங்க நிற்கும் போது அன்றைக்கு நோ கிரேஸ் நோ மர்சி. எனக்கு இரக்கமும் இல்லை, கிருபையும் இல்லை. அவனவன் தன் தன் கிரியைக்கு ஏற்ற பலனை அடைவான். நித்தியமாக ஆண்டவர் இல்லாத ஒரு நரகத்துக்கு போறீங்களா? இல்ல ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தின அந்த ரட்சிப்பை பெற்று பரலோகத்துக்கு போறீங்களா? பால் இஸ் இன் யோர் கோர்ட். இது முடிவு உங்ககிட்ட தான் இருக்கு. ஆண்டவர் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நரகம் இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க. நரகம் இல்லைன்னா சிலுவை தேவைப்பட்டிருக்காது. இந்த நரகம்னு ஒன்று அடிமை, இது கொடூரத்திலிருந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த ஈன சிலுவையில் இயேசு மரித்தார். அந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டா இன்னைக்கு அவர் உங்களுக்காக வழக்கறிஞராக இருக்கிறார். ஆனால் திரும்ப அவர் நாளைக்கு வரும்போது நியாயாதிபதியாக வரப்போகிறார். ஆர் யூ ரெடி? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஏன்னா அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். அவர் சொல்லியிருக்கார், நான் கண்டிப்பாக வருவேன், திருடன் வருகிற மாதிரி வருவேன், நீ எதிர்பாராத நேரத்தில், நீ நினையாத நேரத்தில் நான் வருவேன். பி ரெடி. எப்பொழுதும் சந்திக்க ஆயத்தமாயிரு. ஜெபம் செய்வோம். எனக்கு பிரியமான ஒரு பாடலை பாட போறோம். ஜெபிப்போம். அன்பானவர்களே, ஜெபிங்க. இந்த நாள்ல இந்த ஆலயத்தின் காம்பவுண்டை விட்டு நீங்க ஆண்டவரை சந்திக்க ஆயத்தம் இல்லாம போக கூடாது. அறிக்கையிடப்படாத பாவத்தோட இந்த இடத்தை விட்டு போக கூடாது. இன்னும் எந்த ஒரு பாவத்தை பிடித்து வைத்துக் கொண்டு இந்த இடத்தை விட்டு நீங்க வெளியே போக கூடாது. ஒருவேளை ஆண்டவருடைய வருகை என்ன எப்போன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி நம்முடைய முடிவு எப்போன்னு நமக்கு தெரியாது. ஆண்டவர் எப்பனாலும் வரலாம், அதே போல நம்ம எப்பனாலும் மரிக்கலாம். ஆர் யூ ரெடி? ஆயத்தமா இருக்கிறீங்களா? இன்றைக்கே ரட்சண நாள், இப்பொழுதே அனுக்கிரக காலம். ஆண்டவர் அந்த ஈன சிலுவையில உனக்காக மரித்த இயேசு தன்னுடைய கைகளை நீட்டி கேட்கிற, உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்பு கொடுத்துரு, உன்னை நீ என்னிடத்துல ஒப்புக்கொடு. இந்த பாடல் சிலுவையிலிருந்து ஆண்டவர் உங்களோடு பேசுகிற அந்த வரிகள். அந்த சிலுவையில இயேசு உங்களுக்காக மரித்த இயேசுவை தியானித்துக் கொண்டு இந்த வரிகளை கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். ஏழை மனுவை எடுத்த இயேசு ராஜனும் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏழை மனுவை எடுத்த இயேசு ராஜனும் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே,
தெளிவாக நம்மிடத்தில் பேசியிருக்கிறார். உனக்காக எனக்காக ஆணிகள் கடாவப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்த தேவனுடைய நோக்கம் நீங்களும் நானும் அந்த அக்னி கடலுக்கு தப்பி அவரோடு நித்திய நித்திய காலமாய் வாழ்வதற்காக. பாவத்தின் அகோரம் சிலுவையில் அவர் பட்ட மரணத்தினுடைய சாட்சி. உன் பாவம் உன்னை அத்தனை விதமாய் அவமானத்தையும் நிந்தையும் சாபத்தையும் இருளையும் கொடுக்கக்கூடியது. அந்த பாவத்தினால் வந்த எல்லா வேதனைகளையும் இயேசு உனக்காக எனக்காக நமக்காக இந்த சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து, மகனே மகளே என்னிடத்தில் வா, நான் உனக்காக மன்னிப்பை சம்பாதித்தேன், ரட்சிப்பை சம்பாதித்தேன், பாவத்தின் மேலே வெற்றியை சம்பாதித்தேன், பிசாசின் மேலே வெற்றியை சம்பாதித்தேன். உன் வாழ்க்கையில் இன்னைக்கு எவ்வளவு சாபத்தினால கஷ்டப்படுறோம், எத்தனை பாவத்தினால கஷ்டப்படுறோம், எத்தனை கண்ணீர், பாவத்தினால எத்தனை கண்ணீர், சாபத்தினால எத்தனை வேதனைகள். ஆனால் எல்லாவற்றுக்கும் விடுதலை இயேசு மாத்திரமே. இந்த இயேசு உங்களை விடுவிக்க, உங்களை ஆசீர்வதிக்க அவர் மாறாதவராயிருக்கிறார். ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, அவர் நமக்கும் மாறாதவராயிருக்கிறார். இந்த ஒரு கணம், இந்த ஒரு நேரம் இப்போ நீங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்துல அறிக்கை செய்து உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இந்த நேரம் கூட, ஆண்டவரே நான் செய்த பாவத்தை எனக்கு மன்னியும், நீங்கள் எனக்காக மரித்தீர் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய பாவத்துக்கான தண்டனையை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன், எனக்காக நான் மரிக்க வேண்டிய இடத்துல நீர் மரித்தீர் என்பதை நான் நம்புகிறேன். ஆண்டவரே, நான் பட வேண்டிய அவமானத்தையும் நிந்தையும் எனக்காக நீர் ஏற்றுக்கொண்டீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, தண்டிக்கப்பட வேண்டியவன் நான், ஆனால் எனக்காக நீர் என்னுடைய ஸ்தானத்தை ஏற்றுக்கொண்டீர், அதை நான் முழு இருதயமாய் நம்புகிறேன். ஆண்டவரேன்னு உங்கள் வாயை திறந்து இந்த நேரத்தில் அறிக்கை செய்யுங்க. உங்கள் பாவங்களை நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்க. இப்பொழுதும் அழகான ஒரு பாடலை பாடணும். ஏற்றுக்கொள், அவரை தள்ளாதே. இப்படி ஒரு நேரம், இன்னொரு காரியம், இன்னொரு நாள் இதே மாதிரி ஒரு நேரம் நம்ம வாழ்க்கையில் வருமா தெரியாது. மேபி திஸ் இஸ் த லாஸ்ட் சான்ஸ். சில பேருக்கு தெரியாது, நாளைக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கு நான் மரித்தால் நான் இயேசுவோடு இருப்பேன் என்கிற நம்பிக்கை நமக்கு வேணும்னா இன்னைக்கு அவரை ஏற்றுக்கொள். அது பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் வெற்றி சம்பாதித்த அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று அவருடைய வாக்கு சொல்லுகிறது. அந்த வார்த்தை மாறாதது. அந்த வார்த்தையை நம்பி, ஆண்டவரே நீர் எனக்காக மரித்து இரத்தம் சிந்தினதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னான். இப்பொழுதே அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் பாவங்களை நீக்க முடியும். ஏன்னா உங்கள் வாயினால் நீங்கள் அறிக்கையிட்டு இருதயத்தில் விசுவாசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று ரோமர் 10 சொல்லப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் அறிக்கையிட்டு அந்த இரத்தத்தை விசுவாசிப்பீங்களா? உங்கள் பழைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அவர் மாற்ற வல்லவர், மறக்க வல்லவர், மன்னிக்க தயை புரிந்தவர். இந்த நேரம் உங்களுடைய நேரம். அண்ணன் சொன்ன மாதிரி வாலிஸ் இஸ் இன் யோர் கோர்ட். இன்னைக்கு வந்து உங்கள் கோர்ட்டில் இருக்குது. அதை நீங்கள் தான் செயல்படுத்தணும். ஆண்டவர்கிட்ட உங்கள் வாழ்க்கையை முழுமையாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்கானது எதுவும் வேண்டாம், நான் இனி வாழ்ந்தா இயேசுக்காக வாழ போகிறேன், உம்முடைய நாமத்துக்காக வாழ்வேன். ஆண்டவரே, வெறும் வாயில தீர்மானம் அல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து அதை சொல்வோம். முழு பரலோகம் அதை கேட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு டைம் தரேன். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க.
ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். யாரும் கண்ணை திறந்து பார்க்க வேண்டாம். தயவுசெய்து இது பயபக்திக்குரிய நேரம். தேவன் நம்மத்தில் இருக்கிறார். தேவன் நம்மத்தில் இருக்கிறார். உங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். நம்பிக்கையோடு கூப்பிடுங்க, விசுவாசத்தோடு கூப்பிடுங்க. அவர் அண்டை வருகிறவரை ஒருபொழுதும் தள்ளாதவர். இது மௌனமாக இருக்க வேண்டிய நேரம் இல்லை. நீங்கள் வாயை திறந்து சத்தமாக ஜெபிக்கிற நேரம். உங்கள் வாழ்க்கையை தேவன் கையில் ஒப்பு கொடுக்கிற நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா இந்த தருணத்தை நம்ம இழந்து போவோம். இது திரும்ப வராது. இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. அவர் நம்மத்தில் இருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் சத்தத்தை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நம்பிக்கையோடு அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக நன்றியோடுமே துதிக்கிறோம். முக்கியமாக ஆண்டவரே, இந்த 3 நாட்களை எங்களுக்கு நீர் கொடுத்தீரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உடைய விலையேற பெற்ற சத்தியத்தை கடந்த 3 நாட்களாக ஆண்டவரே உடைய தாசரை கொண்டு எங்களோடு நீர் பேசினீர். இயேசு மாறாதவர். மனிதர்கள் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், உலகம் மாறினாலும் நீர் மாறாதவராக இருந்து உம்முடைய அன்பு மாறலை, உம்முடைய வல்லமை மாறலை, உம்முடைய மன்னிக்கும் தன்மை மாறலை, உம்முடைய உண்மை தன்மை மாறலை, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் மாறலை. அது எல்லாமே ஆண்டவரே சொன்னபடியே அதை அப்படியே செய்கிற தேவன். இந்த சத்தியத்தை கடந்த 3 நாட்களாக எங்கள் மக்கள் கேட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, நீர் அவர்களோடு பேசி இருக்கிறீர். அவங்க இருதயத்தின் கதவை தட்டி இருக்கிறீர். இதற்கப்புறமும் அவங்க இருதயத்தை கடினப்படுத்தாதபடி நமக்கு திறக்காமல் இருக்க வேண்டாம் ஆண்டவரே. இப்பொழுதே ஒவ்வொருவருடைய இருதயம் திறக்கப்படுவதாக ஆண்டவரே. தேவரீர் உம்முடைய பிரசன்னத்தினால அவங்க குடும்பத்தையும் அந்த தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையும் உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். அவங்க கடந்த கால வாழ்க்கை எவ்வளவு சின்ன பின்னமாக இருந்தாலும், அது எவ்வளவு சீரழிந்திருந்தாலும், அது எப்படி கெட்டு போயிருந்தாலும் ஆண்டவரே, நீர் வரும் பொழுது எல்லாம் மாறும். ஆண்டவரே, இன்னிலிருந்து அந்த மாற்றத்தை இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ருசிக்கும்படியாக, கர்த்தர் நல்லவர் என்பதை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ருசிக்கும்படியாக இந்த நேரத்தில் ஒவ்வொருவரோடு நீங்க பேசுங்க. அவங்களை கட்டி வைத்திருக்கிற கெட்ட பழக்கங்கள், பிசாசினுடைய பிடி, பாவத்தினுடைய பிடியிலிருந்து இந்த நேரம் அவர்கள் விடுதலை ஆகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, நீர் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று நம்முடைய வார்த்தை சொல்லுது. ஆண்டவரே, இப்பொழுது இவர்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களாக சுயாதீனத்தோடு இங்கிருந்து கடந்து செல்லும்படியாக நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் கெஞ்சுகிறோம். உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். உடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதியும். நீரே பெரிய காரியங்களை அவங்க தொடர்ந்து அவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் நீர் செய்ய வேண்டுமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கொண்டு வந்த தாசருக்காக விசேஷமாகவே துதிக்கிறோம். ஆண்டவரே, அவர் செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதியும். வாலிப நாட்களில் அவரை தொட்டு
19 வயதில் அவரை நீர் ஆண்டவரை ரட்சிப்புக்குள் நடத்தி இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய ஊழியத்தையும் அந்த சபையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை கொடுத்தும் இன்னும் அநேக ஆண்டுகளுமை மகிமைப்படுத்தும்படியான நாட்களை ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் நீர் தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் தாமே பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் வல்லமையும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இருந்து சதா காலங்களிலும் அவருடைய அன்பை பற்றி கொண்டு அவருக்கு உண்மையாக இருக்கும்படி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். தயவுசெய்து